தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது இறைவேண்டல். இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீர் அல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீர் அல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உமை தேடி வந்த நிர்வாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய திரு இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே. நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. சில வருடங்களுக்கு முன் ஆஸ்திரேலியா கண்டத்தில் உள்ள சிட்னி என்ற நகரில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை சுயசரிதையை ஒரு செய்தித்தாள் வெளியிட்டிருந்தது. கையவர்களான 5 பேர்களோடு அவன் கொண்டிருந்த உறவு முறிந்து போன காரணத்தால் அந்த 5 பேர்களையும் அவன் கொலை செய்து விட்டான். அதை அவன் செய்தபோது தனக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டதென்றும், அவன் அந்த 5வரையும் சுட்டு கொள்ளும்போது அவன் துப்பாக்கி குண்டு பட்டு அவர்கள் இரத்தம் பீரிட்டு பாய்வதை பார்க்க தனக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்பட்டதென்றும் கூறியுள்ளான். மனநூல் நிபுணர்கள் இப்படிப்பட்ட இரக்கமற்ற இன்பம் கொள்ளும் மனிதர்களை மனக்கோளாறு பிடித்தவர்கள், மனத்திலும் உணர்விலும் வியாதிப்பட்டவர்கள் என்பார்கள். இவர்களை கொலைகாரர்கள் என்று அழைப்பதில்லை, பாவிகள் என்று கூறுவதில்லை, 5ஆம் கற்பனையை மீறுகிறவர்கள் என்பதும் சொல்வதில்லை. இப்படி படுகொலை செய்தவர்களை பார்த்து நீ செய்தது கொலை பாவம் அல்லவா என்று கூறினால் அவர்கள் என்ன பதில் கூறுவார்கள் தெரியுமா? பதிலே கூறாமல் எரிச்சலுடன் மௌனமாய் இருப்பார்கள், அல்லது கொடூர சிரிப்பு சிரிப்பார்கள், அல்லது முறைத்து ஒரு பார்வை பார்ப்பார்கள். அவ்வளவுதான். இதே போன்ற பதில்களைத்தான் இன்று தாயின் உதரத்தில் இருக்கும் சிசுக்களை கரு சிதைவு செய்து கொள்ளும் டாக்டர்களிடம் எதிர்பார்க்க முடிகிறது. தாயின் வயிற்றில் உள்ள சிசுவை இப்படி கொல்வது கொலைபாவம் என்று நாம் கூறினால் இவர்களும் அதே மாதிரி தான் நடந்து கொள்கிறார்கள். வெறும் உலக சம்பந்தமான வாழ்வை மட்டுமே பல ஆண்டுகளாக வாழ்ந்து இந்த கொடிய மனநிலைக்கு இவர்கள் ஆளாகிவிட்டார்கள். கடவுளுக்கு அஞ்சும் எந்த ஒரு மனிதனும் இவ்வாறு சிசுக்களின் உயிரை அளிக்க மாட்டான். மதிப்பிற்குரிய தொழிலான மருத்துவ தொழிலை எந்த வைத்தியனும் இவ்வாறு இழிவுபடுத்த மாட்டான். அதற்கு முன் அவன் ஜெபிப்பதையும் வேதத்தை அனுசரிப்பதையும் முற்றுமாக கைவிட்டிருப்பான் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். தங்கள் சௌரியத்திற்காக தடையாக இருக்கும் ஒரு குழந்தையின் உயிர் இவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல. இந்த குழந்தைகள் தங்களையே பாதுகாக்க கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இன்று நேரிடும் கதிரோன் தீராப்பிணியாளர்களுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் நேரிடப் போகும் காலம் வருகிறது. இதற்கு ஒரே ஒரு மருந்துதான் உள்ளது. நம் சமூகத்தின் கொள்கைகளை திருத்தி அமைத்து கடவுள் மேல் மீண்டும் விசுவாசம் கொள்வதுதான் அந்த மருந்து. தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் என்பதை உணர்ந்து
தெய்வத்திற்கு பயந்து நாம் செய்கிற பணிகளை சரியான முறையில் செய்ய இன்று இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எல்லா மகிமைக்கும் மகத்துவத்திற்கும் எல்லா புகழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கும் உரியவரான எங்கள் அன்பு தந்தையே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு ஆராதனை செய்கிறோம், மகிமையை செலுத்துகிறோம். நீர் எங்களில் மகிழ்ச்சி கொள்கிறீர், எங்களை கனிவோடு உற்று நோக்குகிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. ஆகாயத்தில் சுற்றித் திரிகிற பறவை தன்னுடைய கண்களை, தன்னுடைய கவனத்தை தரையில் ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள் மீதே வைத்திருக்கும். அதேபோல உம்முடைய அழகான கண்கள் உம்மீது தாகம் கொண்ட மக்கள் மீது எப்போதும் இருக்கிறது என்பதை நினைத்து நன்றி கூறுகிறோம். நீர் எங்களுடைய புத்தியினால், ஆற்றலினால், வலிமையினால், திறமைகளினால் உலகத்தினில் சாதித்து கொண்டிருக்கும் உலக பார்வையில் சாதனை என்று வர்ணிக்கப்படும் வெற்றிகளில் நீர் மகிழ்வு கொள்வதில்லை. மாறாக உமக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக காத்திருக்கும் இதயத்தை நீர் நேசிக்கிறீர். கடவுள் மனித இதயத்திற்காக பேராவலோடு காத்திருக்கின்றார். அவர் அதற்கு அளிக்கின்ற பேறு மிகவும் பெரியது என்று யாக்கோபு புத்தகம் 4வது அதிகாரம் 8-9 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நிதமும் தியானித்து அதனை ரசித்து ருசிக்கின்ற மனிதர்களில் நீர் பெருமை கொள்கிறீர். ஏசப்பா, இன்று உங்கள் வார்த்தையை நாங்கள் தியானிக்கணும், உம்முடைய பிரசன்னத்திற்காக ஏங்கணும், உமது அழகை ரசிக்கணும். அதற்கு உம்முடைய தூய ஆவியை எனக்கு தாங்கப்பா. இந்த உலகத்தில் நான் என்னவாக இருக்கிறேன் என்பதில் அல்ல, மாறாக என் தேவனில் நான் யார் என்று கண்டுகொள்வதில் என் வாழ்வின் அர்த்தம் அடங்கியிருக்கிறது. உம்முடைய அன்பை அனுபவித்து உம்மிலே நான் என்று யார் என்று கண்டுகொள்ளவும், உலகத்து பெருமைகளை விட்டு விலகி போடவும் அருள் தாரும். இன்றைய நாளிலே அப்பா, உமது இரக்கத்திற்காக காத்திருக்கிற அனைத்து மக்கள் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக எங்களுடைய சபையினுடைய வளர்ச்சிக்காக நம்பிக்கையும் இடத்தில் மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்வில் தேவைகள் சந்திக்கப்படட்டும். உமது அன்பு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கட்டும். செல்கிற பாதையெல்லாம் உடைய தூதர்கள் எங்களை சூழ்ந்து நின்று பாதுகாப்பார்களாக. எங்கள் வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படவும், எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்விலே மனமாற்றம் ஏற்படவும், நீரே அவர்களுக்கான திட்டங்களை வெளிப்படுத்தி அவருடைய வாழ்விலே பிரகாசத்தை ஏற்படுத்தவும், வேலை வாய்ப்புகளும் பொருளாதார நலன்களும் நிறைவாய் கிடைக்கும்படியாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.